உங்க வாழ்க்கையிலும் எல்லாமே இருக்கா? குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, கனவுகள் இருக்கு. ஆனா நிம்மதி மட்டும் இல்லையா? இன்றைக்கு நான் சொல்லப் போகும் இந்த சிறிய ஜென் கதை, ஒருவேளை உங்க மனசுல பல வருடங்களாக சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு பாரத்தை கீழே இறக்க உதவலாம். இந்த கதையின் முடிவில நீங்க வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா இந்த ஒரு கதை உங்களுக்கு தேவைப்பட்ட பதிலை கொடுக்கலாம். ஒரு கிராமத்தில் ராமன் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நல்ல குடும்பம் இருந்தது. அன்பான மனைவி, 2 குழந்தைகள், நல்ல வேலை. வெளியில பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை அழகாதான் தெரிஞ்சது. ஆனால் அவன் மனதிற்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் ஏதாவது ஒன்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். என் வேலை போய்விட்டால் என்ன ஆகும்? என் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும்? நான் இல்லாமல் போனால் என் குடும்பம் எப்படி வாழும்? இந்த கேள்விகள் தினமும் அவனை துரத்தி கொண்டே இருந்தன. இரவு தூங்கும் போதும் காலை எழும்போதும் அவனது மனம் அமைதியாக இருந்ததே இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு ஞானியை சந்திக்கச் சென்றான். அவரிடம் தன் துன்பங்களை எல்லாம் கூறினான். ஐயா, என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. என் மனசு எப்போதும் ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரி இருக்கு என்று சொன்னான். அந்த ஞானி எதுவும் பேசவில்லை. அவர் அருகில் இருந்த ஒரு பெரிய மூட்டையை தோளில் தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார். ராமன் அவரை பின்தொடர்ந்தான். சில நிமிடங்கள் கழித்து அந்த ஞானி திடீரென்று மூட்டையை கீழே போட்டார். பிறகு நேராக நிமிர்ந்து நின்றார். அவருடைய முகத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு சிரிப்பு, ஒரு லேசான உணர்வு. சில நொடிகள் அப்படியே நின்றுவிட்டு மீண்டும் அந்த மூட்டையை எடுத்து தோளில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். ராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டான். ஞானி மெதுவாக சிரித்தார். மூட்டை மாறவில்லை, அதன் எடையும் மாறவில்லை. ஆனால் அதை எப்போது கீழே வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். ராமன் அமைதியாக நின்றான். ஞானி தொடர்ந்தார். நீ சுமப்பது வாழ்க்கையின் பொறுப்புகள் அல்ல, அதை பற்றிய உன் பயங்கள்தான். உன் குழந்தைகளை நினைப்பது தவறில்லை. உன் குடும்பத்தை நேசிப்பது தவறில்லை. உன் வேலையை பற்றி அக்கறை கொள்வது தவறில்லை. ஆனால் அவற்றை 24 மணி நேரமும் மனதில் சுமந்து கொண்டிருப்பதுதான் உன் துன்பம். ராமனின் கண்கள் கலங்கின. ஏனென்றால் அவன் வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். நடக்காத விஷயங்களுக்காக பயந்தான். வராத நாளைக்காக கவலைப்பட்டான். இழக்காதவற்றை இழந்து விடுவோமோ என்று பதற்றப்பட்டான். அதனால்தான் அவனிடம் இருந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியவில்லை. அந்த ஞானி கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். வாழ்க்கையில் பொறுப்புகளை சுமக்கலாம், ஆனால் மனதில் சுமக்காதே. தேவையான நேரத்தில் செய், தேவையான நேரத்தில் விட்டுவிடு. அப்போதுதான் வாழ்க்கை சுமையாக இருக்காது. நண்பர்களே, நம்மில் பலரும் ராமனைப் போலத்தான் வாழ்கிறோம். நடக்காத பிரச்சனைகளுக்காக கவலைப்படுகிறோம். எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறோம். கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறோம். ஆனால் ஒரு உண்மையை மறந்து விடுகிறோம். வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அதை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம், சுமப்பதற்காக அல்ல. இன்று ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் என்ன என்று யோசியுங்கள். ஒருவேளை அதை கீழே வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம். என்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுதந்திரம் எல்லாவற்றையும் பிடித்து கொள்வதில் இல்ல, தேவையில்லாததை விட்டு விடுவதில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் தினமும் ஒரு பெரிய கல்லை தோளில் சுமந்து கொண்டு நடந்து சென்றான் என்று நினைத்து பாருங்கள். ஆரம்பத்தில் அது அவனுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த கல் கனமாகிக் கொண்டே போனது. அவன் சோர்ந்தான். அவன் வேகம் குறைந்தது. அவன் மகிழ்ச்சியை இழந்தான். ஒரு நாள் யாரோ அவனிடம் கேட்டார்கள், அந்த கல்லை ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய்? அவன் ஆச்சரியமாக பார்த்தான். இதை கீழே வைக்கலாமா என்று கேட்டான். நம்மில் பெரும்பாலானோர் அந்த மனிதனைப் போலத்தான் வாழ்கிறோம்.
கடந்த காலத்தின் காயங்கள், மற்றவர்களின் விமர்சனங்கள், எதிர்காலத்தின் பயங்கள், நடக்காத விஷயங்களைப் பற்றிய கவலைகள், இவை அனைத்தையும் மனதில் சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம். அதனால்தான் நாம் அடிக்கடி சோர்வடைகிறோம். உடல் சோர்வடைவதில்லை, மனம்தான் சோர்வடைகிறது. ஒரு நிமிடம் உங்களையே கேட்டுப் பாருங்கள். இப்போது நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கும் பாரம் என்ன? ஒருவர் உங்களை அவமதித்தது, ஒரு தோல்வி, ஒரு பிரிவு, ஒரு இழப்பு, அல்லது இன்னும் நடக்காத நாளையை குறித்த பயமா? இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. நீங்களும் இல்லை, நானும் இல்லை, நமக்கு சொந்தம் என்று நினைக்கும் எதுவும் இல்லை. ஆனால் நாம் வாழ்வது எப்படி தெரியுமா? எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்து, எல்லோரையும் காப்பாற்ற முடியும் என்று நினைத்து, எல்லாவற்றையும் திட்டமிட முடியும் என்று நினைத்து. இதுதான் நம்முடைய துன்பத்தின் ஆரம்பம். ஒரு மரம் காற்று வீசும்போது எதிர்த்து நிற்பதில்லை, அது வளைந்து கொடுக்கிறது. அதனால்தான் அது உடையாமல் வாழ்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் எதிர்த்து போராடுகிறான். இது ஏன் நடந்தது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகக்கூடாது? இந்த எதிர்ப்பு தான் மனதை கனமாக்குகிறது. உண்மையான சுதந்திரம் என்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போவதல்ல, தேவையான நேரத்தில் பிடித்துக் கொள்வதும் தேவையான நேரத்தில் விட்டு விடுவதும் தான். ஒரு பறவை வானத்தில் பறக்கும்போது வானத்தை தன்னுடையதாக நினைப்பதில்லை, அது சுதந்திரமாக பறக்கிறது. அதேபோல் வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், அன்பு செய்யலாம், குடும்பத்தை கவனிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், கனவுகளை துரத்தலாம். ஆனால் அவற்றை மனதின் சங்கிலிகளாக மாற்றக்கூடாது. ஏனெனில் இன்று நமக்கு இருப்பது நாளை இல்லாமல் போகலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறிவிடும். அப்போது வேலை சுமையாக இருக்காது, உறவுகள் சுமையாக இருக்காது, பொறுப்புகள் சுமையாக இருக்காது. ஏனெனில் நீங்கள் அவற்றை கட்டாயமாக செய்ய மாட்டீர்கள், விழிப்புணர்வுடன் செய்வீர்கள். வித்தியாசம் மிகவும் சிறியது போல தோன்றலாம், ஆனால் அதன் விளைவு மிகப்பெரியது. ஒருவர் வாழ்க்கையை இழுத்துக்கொண்டு வாழ்கிறார், மற்றொருவர் வாழ்க்கையை கொண்டாடி வாழ்கிறார். இருவருக்கும் ஒரே பொறுப்புகள் இருக்கலாம், ஆனால் ஒருவரின் மனம் சுமையால் நிரம்பியுள்ளது, மற்றொருவரின் மனம் சுதந்திரமாக இருக்கிறது. அதனால்தான் உண்மையான ஆன்மீகம் என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல, உள்ளே இருக்கும் தேவையற்ற பாரங்களை இறக்கி வைப்பது. நீங்கள் இன்று வீட்டிற்கு சென்றவுடன் ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். கண்களை மூடி உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் என்ன? அந்த பாரத்தை மனதளவில் கீழே வையுங்கள். அந்த ஒரு நிமிட அமைதி உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கலாம். ஏனெனில் வாழ்க்கையின் ரகசியம் அதிகமாக சேர்ப்பதில் இல்லை, தேவையற்றதை விடுவதில்தான் இருக்கிறது. சில நேரங்களில் முன்னேற வேண்டும் என்றால் புதியதை பிடிக்க வேண்டியதில்லை, பழையதை விட வேண்டும். அப்போதுதான் மனம் லேசாகும். மனம் லேசானால் வாழ்க்கையும் அழகாகும். நண்பர்களே, அந்த ஞானி சொன்னது போல, வாழ்க்கையின் சுமை நம்முடைய பொறுப்புகளில் இல்லை, அதை பற்றிய நம்முடைய பயத்திலும் பற்றுதலிலும் தேவையில்லாத கவலைகளிலும் தான் இருக்கிறது. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு நடக்கிறோம். சிலர் கடந்த காலத்தின் காயங்களை சுமக்கிறார்கள், சிலர் எதிர்காலத்தின் பயங்களை சுமக்கிறார்கள், சிலர் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை சுமக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வியை மட்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சுமந்து கொண்டிருக்கும் இந்த பாரம் உண்மையிலேயே தேவையானதா? பல நேரங்களில் நம்மை சோர்வடைய வைப்பது வாழ்க்கை அல்ல, நாம் விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் தான். அதனால் இன்று முதல் உங்கள் பொறுப்புகளை நேசியுங்கள், உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள், உங்கள் கனவுகளுக்காக உழையுங்கள். ஆனால் அவற்றை உங்கள் மனதின் சுமையாக மாற்றாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை விட்டு நாம் அனைவரும் செல்லப் போகிறோம். அதுவரை பயந்து வாழ்வதை விட விழிப்புணர்வோடு வாழ்வோம். கவலையோடு வாழ்வதை விட நன்றியோடு வாழ்வோம். சுமையை சுமந்து கொண்டு வாழ்வதை விட
சுதந்திரமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இந்த கதையில் உங்களை அதிகமாக தொட்ட வரி எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இதே போன்ற வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மற்றும் ஜென் ஞானங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். அதுவரை தேவையில்லாத பாரங்களை கீழே இறக்கிவிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி.